பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அரசு கலை அறிவியல் பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு நாளையுடன் நிறைவு பெறவுள்ளது. டிக்கெட் வாங்க மறுத்த விவகாரத்தில் 22 அரசு பேருந்துகளுக்கு காவல்துறை அபராதம் விதித்துள்ளது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்தி வைக்க வேண்டுமென பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். போக்குவரத்து காவல்துறையினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதால் முதல்வருக்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கடிதம் அனுப்பியுள்ளன. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட முயலும் கேரள அரசுக்கு மத்திய அரசு தலையிட வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பின் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் மீது கஞ்சா உள்ளிட்ட வழக்குகளும் பாய்ந்துள்ளது. குண்டர் தடுப்பு சட்டத்திலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் இறுதி விசாரணை இன்று நடந்த நிலையில் ஜூன் 7ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு கெட்ட நேரம், இப்படி ஒரு கவர்னர் வாய்த்திருக்கிறார் என அமைச்சர் ரகுபதி காட்டமாக பேசியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதில்தான் திமுக ஆர்வத்துடன் உள்ளது என அண்ணாமலை பேசியுள்ளார். ஒரே வாகனத்தில் பத்திரிகையாளர்களுடன் பயணம் செய்து வேளாண் திட்டங்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கூறிய தனியார் மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே விபத்துக்குள்ளான கார்களில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழ் சமூகத்தின் முதுபெரும் அடையாளம் ஐயா திருவள்ளுவர் மீது காவி ஸ்டிக்கர் ஒட்டும் ஆளுநர் ரவிக்கு தமிழ் ஆன்மீக சமூகம் கண்டனம் தெரிவிப்பதாக அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பூங்காக்கள் போன்ற இடங்களில் மின் இணைப்புகள் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டுமென கோவையில் 2 சிறார்கள் இருந்த நிலையில் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயுடன் மாணவர்கள் சந்திக்கும் விழாவிற்காக பாஸ் வழங்கும் பணி தொடங்கியது. கேட்டட் குடியிருப்பு வாசிகள் தங்களது பூங்காக்களில் உள்ள மின் இணைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டுமென கோவை போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்புடன் வாழ்வதால் முதலமைச்சரை மனதார பாராட்டும் பெண்கள் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் அரையிறுதியில் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. முத்தரப்பு T20 கிரிக்கெட்டில் நெதர்லாந்தை வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது அயர்லாந்து. ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சுக்கு தேர்வாகியுள்ளது. தங்கம் விலை நேற்று காலையில் அதிரடியாக சவரனுக்கு ரூபாய் 880 குறைந்தது. இந்த விலை குறைவு நகை வாங்குவோரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நேற்று மட்டும் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 110 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 6750க்கும் சவரனுக்கு ரூபாய் 880 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 54,000க்கும் விற்கப்பட்டது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றதன் எதிரொலியாக தமிழகத்தில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.